முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடல்நலக்குறைவால் காலமானார். டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் இரவு 9:51 மணிக்கு உயிர் பிரிந்தது. தலை சிறந்த தலைவர்களில் ஒருவரை இந்தியா இழந்துவிட்டதாக பிரதமர் மோடி இரங்கல். சிறந்த பொருளாதார நிபுணரான மன்மோகன் சிங் நாட்டு மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த பல முயற்சிகளை மேற்கொண்டவர் என புகழஞ்சலி. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல். அமைதியான ஆழ்ந்த சிந்தனை கொண்ட அவரது தலைமை பண்பு பொது வாழ்வில் மிகவும் அரிதானது என எக்ஸ் தளத்தில் பதிவு. நல்ல ஆலோசகர் மற்றும் வழிகாட்டியை இழந்துவிட்டதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இரங்கல். மன்மோகன் சிங்கின் பணிவு பொருளாதாரம் பற்றிய ஆழமான புரிதல் தேசத்தை ஊக்கப்படுத்தியதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவு நாட்டிற்கே பேரிழப்பு என பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா இரங்கல். மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி, அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட தலைவர்களும் இரங்கல். குமரியில் 30ஆம் தேதி முதல் ஜனவரி 1ஆம் தேதி வரை திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா நிகழ்ச்சி முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் 3 நாட்கள் நடைபெறுகிறது. திருவள்ளுவர் சிலையையும் விவேகானந்தர் பாறையையும் இணைக்கும் கண்ணாடி இழைப்பாலம் திறக்கப்படுகிறது. முதல் தகவல் அறிக்கை என்பது பாதிக்கப்பட்டவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே பதிவு செய்வது. மாணவி பாலியல் விவகாரம் குறித்து சென்னை காவல் ஆணையர் அருண் தகவல். மாணவி பாலியல் விவகாரத்தில் பதிவான எஃப்ஐஆர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக லாக் ஆவதில் தாமதம் ஆகியுள்ளது. எஃப்ஐஆர் லாக் ஆவதில் தாமதம் ஏற்பட்டதால் டவுன்லோட் செய்து பரப்பியிருக்கலாம் என்றும் காவல் ஆணையர் அருண் பேட்டி. அதே மாதிரி கிரைம் அகெயின்ஸ்ட் உமன் இருக்கக்கூடிய சில குற்றங்களுக்கு எஃப்ஐஆர் போடும் பொழுது சிசிடிஎன்எஸ்ல ஆட்டோமேட்டிக்காகவே பிளாக் ஆகிடும். இதுவரை ஞானசேகரன் மீது திருட்டு உள்ளிட்ட 20 வழக்குகள் உள்ளன. இதுவரை வேறு பெண்களிடமிருந்து புகார்கள் எதுவும் பெறப்படவில்லை. வேறு யாரேனும் புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல் ஆணையர் அருண் தகவல். அண்ணா பல்கலையில் 70 சிசிடிவி உள்ளது. அதில் 56 சிசிடிவி வேலை செய்கிறது. காவல்துறை நடுநிலையுடன் கட்சி வேறுபாடு கடந்து நடந்து கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் அறிவுறுத்தி உள்ளதாகவும் காவல் ஆணையர் அருண் பேட்டி. அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். அண்ணா பல்கலை மாணவி பாலியல் பலாத்கார விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர் திமுகவுடன் தொடர்பு உள்ளவர்தான். பாதிக்கப்பட்ட மாணவியின் பெயர், முகவரி வெளிவந்தது எப்படி என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. இந்த மாதிரி முக்கியமானவங்க பக்கத்தில் ஒரு புகைப்படமோ அவங்க பக்கத்தில் இருப்பது போல முகநூலில் பதிவு செய்வதற்கு ஒரு புகைப்படம் தேவைப்படுது. அந்த கட்சியில் ஒரு பதவி தேவைப்படுது. மக்களுக்கு சாப்பாடு போடுறேன்னு சொல்லி சாப்பாடு போட்டிருக்காரு பாருங்க அக்யூஸ்ட் திமுக சார். மாணவி பாலியல் விவகாரத்தில் எஃப்ஐஆர் வெளியானது எப்படி? மாணவி குற்றம் செய்தது போல் எஃப்ஐஆர் போடப்பட்டிருப்பதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. அதில் குற்றம் செஞ்சது அந்த பொண்ணா, குற்றம் செஞ்சது அந்த அயோக்கியனானே சந்தேகமா இருக்கு. ஏதோ பொண்ணு குற்றம் செஞ்ச மாதிரி எஃப்ஐஆர் எழுதியிருக்கீங்க. அதையெல்லாம் படிச்சா ரத்தம் கொதிக்குது. குற்றம் நடந்தது அந்த பெண்ணுக்கு. அந்த எஃப்ஐஆரை படிச்சா அந்த எஃப்ஐஆர் கோர்ட்ல நிக்குமா சார்? இதான் ஒரு எஃப்ஐஆர் டிராஃப்டிங்கா?
அந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணிருக்கீங்களா சார்? பொண்ணு பேரு, மொபைல் நம்பர், அப்பா பேரு, ஊரு, வெக்க பண்ணு பொண்ணு ஊரு, அப்பா, அந்த என்ன அந்த பொண்ணு குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டீங்க. மாணவி பாலியல் விவகாரத்தை கண்டித்து இனிமேல் காலணி அணிய மாட்டேன், 48 நாள் விரதம் இருக்க போகிறேன், தனது வீட்டுக்கு வெளியே நாளை சவுக்கால் எண்ணெயே 6 முறை அடித்துக் கொள்வேன் என்றும் அண்ணாமலை ஆவேசம். நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பரிகாரம் தேடாததற்கு பிராயச்சித்தமாக அண்ணாமலை சவுக்கடிக்கு செல்கிறாரோ என்னவோ, அமைச்சர் சேகர்பாபு விமர்சனம். காலிலே செருப்பு போடாமல் இருப்பார்கள். நான் கூட மலைக்கு மலை ஏறும்போது காலிலே செருப்பு அணிய மாட்டேன். இதை ஒரு சாக்காக வைத்து கொண்டிருக்கின்றாரோ என்னவோ தெரியவில்லை. அதேபோல் நாடாளுமன்ற தேர்தலில் அவர் பெற்ற தோல்விக்கு இதுவரையில் பரிகாரம் தேடவில்லை. பல பேட்டிகளை நீங்களே கண்டிருப்பீர்கள். நிச்சயமாக கொங்கு மண்டலத்தில் அனைத்து தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம். மாணவி பாலியல் விவகாரத்தில் கைதான ஞானசேகரனுக்கும் திமுகவுக்கும் தொடர்பு இருப்பது போல் காட்டுவது ஆதாய அரசியல். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் போராட்ட அறிவிப்பு நகைப்புக்கு உரியதாக மாறிவிடக்கூடாது என்றும் விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. மாணவி வழக்கில் கைதான குற்றவாளிக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விளக்கம். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை மறைக்க முயன்றவர்கள்தான் அதிமுகவினர் என்றும் விமர்சனம். மாணவி பாலியல் விவகாரத்தில் கைதான ஞானசேகரன் திமுக பிரமுகர் என்பதற்கு ஆதாரம் உள்ளது. புகைப்படங்களை காண்பித்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் மீது 8 பிரிவுகளில் வழக்கு பதிவு. ஏற்கனவே 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 4 பிரிவுகளில் வழக்கு. பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரன் பார்க்கிங் விவகாரத்தில் ஒருவருடன் தகராறில் ஈடுபட்ட வீடியோ வெளியானது. கடந்த ஜூன் மாதம் கோட்டூர்புரம் லேக் வியூ சாலையில் காரை நிறுத்தியவரிடம் தகராறில் ஈடுபட்டார். அண்ணா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மேலும் ஒரு மாணவிக்கு ஞானசேகரன் பாலியல் தொல்லை அளித்ததாக தகவல். தோழியும் பாதிக்கப்பட்டதாக கூறிய பிறகே மாணவி காவல் நிலையத்தில் புகார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பை பலப்படுத்த கிண்டி பொறியியல் கல்லூரி முதல்வர் ஈஸ்வரகுமார் தலைமையில் 5 பேர் கொண்ட குழு அமைப்பு. மாணவர்கள் பாதுகாப்பு தொடர்பாக புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து அரசாணை வெளியிடவும் திட்டம். பெண் போலீசிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட சிறப்பு சார்பு ஆய்வாளர் சஸ்பெண்ட். விருதுநகர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவு. சென்னையில் உள்ள சிக்னல்களில் மாநகர பேருந்துகளுக்கு முன்னுரிமை அளிக்க திட்டம். எம்டிசி பேருந்துகளில் ஜிபிஎஸ் கருவிகள், முக்கிய சிக்னல்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தும் பணி நிறைவு. முதற்கட்டமாக ஆலந்தூர் முதல் விமான நிலையம் வரை செயல்படுத்தப்பட முடிவு. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே சாலை பணி காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல். ஒரு வழி பாதையில் வாகனங்கள் செல்வதால் கடும் போக்குவரத்து பாதிப்பு.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.